மக்கள் நலன் மற்றும் வளர்ச்சியை மையமாக கொண்ட கொள்கைகளை உருவாக்கி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். நிர்வாகம் மற்றும் மக்களின் வாழ்க்கைச் சூழலை எளிதாக்க சீர்திருத்தங்களை செய்து வருவதாக கருத்து. இந்தியாவை வளர்ச்சி மற்றும் நம்பிக்கையின் ஒளி மையமாக உலக நாடுகள் பார்ப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். வளங்கள் ஆயுதங்களாக பயன்படுத்தப்படும் மிக கடுமையான சூழலை உலகம் தற்போது கண்டு வருவதாகவும் பேச்சு. சென்னையில் பிரிக்ஸ் நாடுகளின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர்கள் பங்கேற்ற 14வது கூட்டம். செயற்கை நுண்ணறிவு, இணைய பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல். முதலமைச்சர் விஜய் வழங்கவுள்ள கார்களை திமுக எம்எல்ஏக்கள் 59 பேரும் பெற மாட்டார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. ஏற்கனவே கார் வைத்துள்ள தாவேக எம்எல்ஏக்கள் யாரும் தமிழ்நாடு அரசு கொடுக்கும் கார்களை வாங்க மாட்டார்கள். சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். எம்எல்ஏக்களின் தேர்தல் பிரமாண பத்திரத்தை ஆய்வு செய்து பொருளாதாரத்தில் நலிந்த எம்எல்ஏக்களுக்கு மட்டும் தமிழ்நாடு அரசு கார் வழங்க வேண்டும். சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தல். அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எம்எல்ஏக்கள் அனைவரும் மக்களை நேரில் சென்று சந்திக்க வசதியாகவே அரசு சார்பில் கார். ஆடம்பரம் அல்ல, மக்கள் பிரதிநிதிகளுக்கு அத்தியாவசியம் என அமைச்சர் ஆதவ் விளக்கம். தமிழ்நாட்டில் கஜானா காலி என கூறிவிட்டு எம்எல்ஏக்களுக்கு எதற்கு இலவச கார்? ஏற்கனவே கார்கள் வைத்துள்ளவர்களுக்கும் எதற்கு வழங்க வேண்டும் என சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி. சென்னையில் 2-3 வீடுகள் வைத்துள்ள உதயநிதி ஸ்டாலின் அரசு பங்களா கேட்ட போதும் மரபுப்படி வழங்கப்பட்டது. எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குவது அவசியம் என சட்டப்பேரவையில் பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு. ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல, அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு. பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அரசு பங்களா கோருவது உரிமை. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் KN நேரு பதில். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறார். அவருக்கு அது அவருடைய உரிமை, அரசாங்கம் தருகிறது. எனவே அந்த வீடு கொஞ்சம் உட்காருங்க. எனவே அந்த அரசாங்க வீட்டில் இருந்து பணியை கவனிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டை கேட்டு வாங்கியிருக்கிறார்கள். எம்எல்ஏக்களுக்கு அரசு சார்பில் கார் தேவையில்லை என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமா, முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, ஆகவே இல்லாதவங்க கொடுக்க வேணும்னு சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக். பொருளாதாரத்தில் பின்தங்கிய எம்எல்ஏக்களுக்கு மட்டும் கார் வழங்க வேண்டும் என பாமக வலியுறுத்தல். 330 ஊராட்சிகள் கிட்ட இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கணும்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் என்பது ரொம்ப அவசியம் தான். இப்போ என்கிட்டலாம் கார் இருக்கு.
இப்போ எனக்கெல்லாம் கேட்டிங்கன்னா கார் தேவையில்லை. அப்போ எங்களுடைய விருப்பத்தையும் கேட்டு இப்போ எங்கள் கட்சியிலே 2 பேருக்கு வந்து உண்மையிலேயே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. மற்ற கட்சி உறுப்பினர்கள் நான் போன வாட்டி அங்கே கேட்டபோது கூட 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் கூட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. அப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு யாருக்கு உண்மையிலேயே கார் தேவையோ அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கும் முடிவை திரும்பப் பெற வேண்டும் என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கோரிக்கை. கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு கடன் உதவி வேண்டுமானாலும் வழங்கலாம் என, கார் வழங்கக்கூடாது எனவும் வலியுறுத்தல். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்கும் தாவேக அரசின் முடிவுக்கு திருமாவளவன் வரவேற்பு. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அரசின் நிலைப்பாட்டை விசிக கடைபிடிப்பதாகவும் பேட்டி. கையில் ரொக்கமாக 10,000 ரூபாய் இருப்பதாக கூறுபவர்கள் ரேஞ்ச் ரோவர் காரில் செல்வதாக மு.க. ஸ்டாலின் மீது ஆதவ் மறைமுக தாக்கு. நம்மளுடைய என்ன சொல்றது, தேர்தல் இதுல வந்து 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு ரேஞ்ச் ரோவர் கார்ல போகக்கூடிய அமைச்சர்கள் இங்க கிடையாது. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில எங்களுடைய நாமினேஷன்ல என்ன இருக்கோ, அதுதான் நாங்க வந்து பதிவு பண்றோம். நாங்க ஆக்சுவலா தவறான தகவலை தாங்கள் கூறியிருந்தால் ஆதவ் அர்ஜுனா வழக்கு போடட்டும் என KN நேரு பதில். கார் வேணான்னு சொல்றேன். அவர் சொல்றார் 2-3 கார் வச்சிருக்கான், இங்க கூட அந்த நிலையில் தான் இருக்கு அப்படிலாம் சொல்றாரு. நான் கார் வேணாம், ஏற்கனவே அரசாங்கம் செலவு வைக்குது, கார் வேணான்னு சொல்றேன். அவர் உடனே முதல்ல ஏற்கனவே இருக்கிற தேர்தல் பணியில் இருந்தது 10,000 தான் இருக்கு, கார் இல்லைன்னு சொன்னா நீங்க தப்பு தானே, நாங்கள் சொன்னா கேஸ் போடுங்களேன், கேச. ஏங்க உண்மைதானே சொல்றேன். உண்மை தேர்தல் நிற்கும் போது கொடுக்குற அவிடவிட்ல என்ன இருக்காதான் அதை கொடுக்க முடியும். எனவே எதை எடுத்தாலும் ஒரு குதர்க்கமாக பேசினா எப்படி சரியா இருக்கு? தமிழக அரசு சார்பில் கொடுக்கப்படும் கார்கள் எம்எல்ஏ பதவிக்காலம் முடிந்த பிறகு திரும்பப் பெறப்படும். சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம். 2026-2027 ஆண்டில் 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. மின் வாரியத்தில் ஆள் பற்றாக்குறையை போக்கிட 2,558 காலி பணியிடங்கள் TNPSC வாயிலாக நிரப்பப்படும் என்றும் தகவல். தமிழ்நாட்டில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 64 கோவில்களுக்கு 125 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள். 150 சிதிலமடைந்த திருக்கோவில்களில் 85 கோடி ரூபாயில் திருப்பணிகள் நடைபெறும் என்றும் சட்டப்பேரவையில் அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் தனது டேபிளில் வைத்துள்ளதாக கூறும் 3 ஃபைல்களை 3 மாதங்களாக திறக்காமல் வைத்திருப்பது ஏன்? டேபிளில் உள்ள ஃபைல்களை திறக்க முதலமைச்சர் விஜய்க்கு என்ன பயம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி. நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை வந்து அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்கார சொன்னால் தான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? டேபிளில் உள்ள ஃபைல்களை திறந்து பார்த்து ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம். முதலமைச்சர் விஜய்க்கு சேலஞ்ச் அல்ல, ஓபன் சேலஞ்ச் என சட்டப்பேரவையில் உதயநிதி சூளுரை. முதலமைச்சர் விஜய் தனது டேபிளில் உள்ள ஃபைல்களை சீக்கிரம் திறந்து பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாறாக உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் திமுக பயப்படாது என உதயநிதி திட்டவட்டம்.
பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரித்து பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால், அதில் ஆதாரம் இருந்தால், யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. மிசாவையே பார்த்ததாக கூறும் திமுகவை வென்று காட்டியவர் முதலமைச்சர் விஜய். டேபிளில் உள்ள ஃபைல்களை பார்க்க முதலமைச்சருக்கு என்ன பயம் என கேட்ட உதயநிதிக்கு அமைச்சர் ஆதவ் பதிலடி. முதலமைச்சர் சொல்லும்போது நாங்க மிசாவையே பார்த்த இயக்கம்னு, நீங்க மிசாவையே பார்த்த இயக்கம் தான். ஆனால் மிசாவையே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களோட தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. எங்களுக்கு எந்த பயம் கிடையாது. சட்டப்பேரவையில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பேச்சுகள் ரீல்ஸுகளாக சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. சபாநாயகரின் நடவடிக்கையால் எந்த பலனும் இல்லை என உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். நீங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுறீங்க, ஆனால் இதெல்லாம் நேரடி தொலைக்காட்சியில் போகும்போது இதெல்லாம் யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் இதில் நீக்குவதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. எனவே இதை மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். திமுக ஆட்சியில் 5 வருடங்களாக சட்டப்பேரவையில் ரீல்ஸ் தான் விட்டுக் கொண்டிருந்தனர். நாடாளுமன்றத்தில் யார் பெயரில் உறுதிமொழி ஏற்றனர் என அனைவருக்கும் தெரியும் எனவும் ஆதவர்ஜுனா காட்டம். தனது டேபிளில் உள்ள ஃபைல்களை கூட ஜோசியர் கூறினால்தான் முதலமைச்சர் விஜய் திறப்பாரா? சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. ஜோசியர் என உதயநிதி பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். சட்டப்பேரவையில் சபாநாயகரிடம் நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் வேண்டுகோள். ஜோசியக்காரர் என்பது தவறான வார்த்தையா? தமிழக அரசிலேயே அப்பாயிண்ட் செய்து பிறகு நீக்கினீர்களே. நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டது யார் என்பதை தமிழ்நாடு பார்த்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரை குறிப்பிடாமல் சட்டப்பேரவையில் அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. அதனால எதை செய்தாலும் வெளிப்படையாக எந்த ஒளிவனுகளும் செய்ய தெரியும். மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்க வேண்டும், எரிசக்தி துறை அமைச்சர் என உதயநிதி ஸ்டாலின் கிண்டல். சட்டப்பேரவையில் பேசிய போது விமர்சனம். மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேசணும். இல்ல நீக்கிட்டீங்களா? கடந்த 5 ஆண்டுகளில் பட்ட பாடம் நம்ம ஒரே ஒரு நிமிஷம். பாத்ரூமில் 3 மணி நேரம் அமர்ந்திருந்த மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் என தன்னாலும் கூற முடியும். உதயநிதி ஸ்டாலின் கிண்டலுக்கு அமைச்சர் CTR நிர்மல்குமார் பதிலடி. மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்திருந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னா பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்திருந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும். என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். சட்டப்பேரவையில் அமைச்சர் CTR நிர்மல்குமார் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இருக்கையிலிருந்து எழுந்து திமுக MLA-க்கள் ஆவேசம். பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்திருந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும். என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். தாவேக MLA-க்களும் எழுந்து பதிலடியாக ஆவேச குரல் எழுப்பியதால் கடுமையான அமளி. நான் எதுவுமே தப்பா சொல்லல, பேச விடுங்க. எதிர்க்கட்சி தலைவர்
நான் பேச வர்றது என்னன்னு கேட்டுக்கிட்டு பதில் சொல்லிட்டேன் எதிர்க்கட்சி தலைவர். ஒன்றும் தவறு கிடையாது. நான் திருப்பி பதிவு பண்றேன். இந்த மாதிரி எல்லாரும் எந்திரிச்சா நாங்க எந்திரிச்சா இந்த அவை நடக்காது. எல்லாரும் உட்கார சொல்லுங்க. அவங்க உட்கார சொல்லுங்க. சட்டப்பேரவையில் பேசுவதையெல்லாம் பேசிவிட்டு அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக கூறுவதை கேட்டுவிட்டு ஊமையாக செல்ல வரவில்லை. மானிய கோரிக்கை விவாதத்தின் போது திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி டென்ஷன். ஒரு வார்த்தை பேசினால் மறு வார்த்தை பேசுவதற்கு எங்களுக்கும் தெரியும். இதுதான் வேண்டாம். இல்ல நான் வேண்டாம்னு சொல்றேன். பேசிட்டு நீங்க நீக்குறீங்க. மாண்பு பேரவையாளர் நீக்குறேன்னு சொல்றதுக்கு அப்புறம் பொதுவெளியில போனதுக்கு அப்புறம் நாங்க பதில் சொல்லாம ஊமையா இருந்துட்டு போறதுக்கு இந்த சபைக்கு நாங்க வரல. எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை நானும் பதில் சொல்லிட்டேன். இருங்க. பல ஆண்டுகளாக கோவில் நகைகள் மறுமதிப்பீடு செய்யவில்லை என அமைச்சர் ரமேஷ் குற்றச்சாட்டு. 5 ஆண்டுக்கு ஒரு முறை நகையை மறுமதிப்பீடு செய்யணும் அப்படிங்கிறது HRNC லாவில் இருக்கு. வருஷம் நகையை அனெக்சர் பண்ணணும் அப்படின்றது HRNC ஆக்ட் அண்ட் ரவுல்ல இருக்கு. ஆனா இது எதையுமே செய்யாம 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷமா இந்த நகையுடைய மறுமதிப்பீடையும் இந்த நகையுடைய அனெக்சர்ஸ் எதையுமே சரியாக பல கோயில்கள்ல பெரிய கோயில்கள் எல்லாம் பண்ணாம நகையை உருக்கிட்டேன்னு பெருமை மட்டுமே பேசிக்கிட்டு தான் எப்படி இந்த பணியெல்லாம் யார் செய்யறது? கோவில் காசை எடுத்தால் சிவன் சொத்து குலநாசம் என்பதை அறிந்தவர்கள் என சேகர் பாபு ஆவேசம். சிவன் சொத்து குலநாசம் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்தவர்கள். சிவன் சொத்து குலநாசம் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்தவர்கள். சட்டப்பேரவையில் ஏற்பட்ட அமளியின் போது கைகளை ஓங்கியபடி ஓடி வந்த திமுக தாவேக எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் எச்சரிக்கை. இதுபோன்ற செயலில் இனி ஈடுபட்டால் எந்த தரப்பாக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் என சபாநாயகர் அறிவிப்பு. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை சந்தித்து பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா. தலைமைச் செயலாளர் சாய்குமார், ரிசர்வ் வங்கியின் தமிழ்நாடு மண்டல இயக்குநர் உமாசங்கர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். சர்வதேச புகைப்பட தினத்தை பத்திரிகை துறை புகைப்பட கலைஞர்களுடன் கொண்டாடினார் முதலமைச்சர் விஜய். சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக புகைப்படம் எடுத்து கௌரவித்து மகிழ்ந்தார். தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தாவேக அரசு உறுதி. மக்களவையில் 543 எம்பிக்கள் போதும் என்ற நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என அமைச்சர் ஆதவர்ஜுனா திட்டவட்டம். நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் 7.18 எனும் அளவிலிருந்து குறையாமல் எம்பிக்கள் எண்ணிக்கையை உயர்த்தலாம். சட்டமன்றத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பான விவாதத்தின் போது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் KN நேரு விளக்கம். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தமிழக அரசின் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான டெண்டரை பெற்ற 2 நிறுவனங்கள். மோதிரத்திற்கு குறைந்த விலை புள்ளி அளித்த ஜாய் ஆலுகாஸ் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு 70/30 என்ற சதவிகிதத்தில் பணி ஆணை வழங்கல். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பிரதமர் மோடியை காப்பாற்ற பாமக எம்எல்ஏக்கள் போராடுவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு பேச்சு. திசை திருப்புன்ற வேலையில தான் செய்யறாங்க பாஜகவும் பாமகவும் சேர்ந்து. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை ஆணையம் மாநிலங்களுக்கான தொகுதிகளை வரையறுக்கும் என்றுதான் மசோதாவில் சொல்லப்பட்டிருந்ததை தவிர அமித்ஷா அவர்கள் விளக்கியபடி 50% உயர்வு என்பதெல்லாம் எங்குமே இல்லை என்று தான் சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. எப்படி கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் நிலைப்பாட்டை மாற்றியவர்கள் விசிகவினர் என பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் பதிலடி. நீங்கள் வேண்டுமானால் உங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் நிலைப்பாடை மாத்திக்கலாமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் எங்கள் நிலைப்பாடை நாங்கள் மாற்றிக் கொள்வதில்லை. அன்னைக்கு தீர்மானத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்தோமோ அதே நிலைப்பாடு தான் இருப்போம். விடுதலை சிறுத்தைகள் வேண்டுமென்றால் உங்கள் அரசியலும் கட்சியும் காப்பாற்றியதுக்கு வேலை நிலைப்பாடு எடுங்க.
ஜெயலலிதா, இபிஎஸ் ஆகியோரின் அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக செய்ததையெல்லாம் செய்துவிட்டு தற்போது மரியாதை தரவில்லை என்று கூறினால் எப்படி? முதலமைச்சராக இருந்த இபிஎஸ் இருக்கை முன்பு ஆட்டம் போட்டவர்கள் இப்போது கேள்வி எழுப்புவதாக தளவாய் சுந்தரம் குற்றச்சாட்டு. அம்மையார் இதே மன்றத்துக்கு வரும்போது நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? எடப்பாடியார் வரும்போது நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? எடப்பாடியார் இருந்த பொழுது இந்த சட்டமன்றம் எப்படி இருந்தது? சபாநாயகருடைய இருக்கை எப்படி இருந்தது? அதற்கு முதலமைச்சர் மேடையிலே ஏறி நீங்கள் பண்ண கூத்தனர் நிறைய இருக்க. பேசினா நிறைய பேசலாம், வேண்டாம். தயவுசெய்து கோர்ட்டு நீதிமன்றம் என்று போனால் மாறி மாறி பேச வேண்டும். நீங்க தானே பேசுறீங்க. கடந்த ஆட்சி காலங்களில் டேபிள் மீது யார் யார் ஏறியது, சட்டையை கிழித்தது யார் எனும் வீடியோவை வெளியிட வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் கோரிக்கை. இந்த டேபிள்ல ஏறினாங்க அப்படின்னு இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. இருந்தா அந்த வீடியோ வெளியிட்டுட்டீங்கன்னா டேபிள்ல யாருனா சட்டையை கிழிச்சது யாரு எல்லாமே தெளிவா தெரிஞ்சிடும். வீடியோ இருந்தா தயவு செஞ்சு வெளியிட்டீங்கன்னா எல்லாருக்கும் பல சந்தேகங்கள். டேபிள் மீது மட்டுமல்ல, சபாநாயகர் இருக்கையிலும் வந்தமர்ந்த வரலாறும் உண்டு என அவைத்தலைவர் ஜேசிடி பிரபாகர் கருத்து. பல சந்தேகங்கள் சட்டத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு டேபிள் சேர்லயே வந்து உட்கார்ந்த கதையெல்லாம் இங்க இருக்குது. டேபிள் சேர்லயே வந்து உட்கார்ந்த கதையெல்லாம் இங்க இருக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.